ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவோம் உபாஸ்மகே. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு வலஷார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். நாராயணன். நம்ம இப்போ தசமஸ்கந்தத்தில் இருக்கோம். தசமஸ்கந்தம் பாகவதத்தோட ஹிருதயம். இதில் 90 அத்தியாயங்கள் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 அத்தியாயம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அதில் 3 கதைகள் பார்த்தோம். முதல்ல எப்படி பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ண போகிறார், பகவான் கிருஷ்ணாவதாரம் பற்றி கதையை பரீட்சத்துக்கு முதல்ல மேலோட்டமாக சொல்கிறார். அதுக்கப்புறம் பரீட்சத்து சொல்கிறார், நீர் விஸ்தாரமாக சொல்லணும்னு சொல்கிறச்சு விஸ்தாரமாக அந்த கதையை ஆரம்பிக்கிறார். ஸோ எப்படி கம்சன் தேவகி வசுதேவரை அந்த ரதத்தில் வச்சு ஓட்டிட்டு போகிறச்சே எப்படி யோகமாயை ஒரு அசரியை இந்த மாதிரி உன்னை கொல்லப் போகின்றவன் தேவகிக்கு வசுதேவருக்கும் பிறக்கப் போகின்றான் 8வது குழந்தையாகன்னு சொல்லி மறைஞ்சு போகவே, அதுக்கப்புறம் எப்படி பகவான் 8வது குழந்தையாக அவதாரம் பண்ணுறது, தமற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு சங்கு சக்கர கதாதாரியாக பகவான் அவதாரம் பண்ணுறது, எப்படி வசுதேவர் கண்ணனை கொண்டு போய் கோகுலத்தில் விட்டுட்டு கோகுலத்தில் இருக்கிற யோகமாயை அழிச்சுன்னு கம்சன்கிட்ட கொடுத்து, எப்படி கம்சன் அதை கொல்ல முற்படும் பொழுது அந்த யோகமாயை சொல்கிறா, உன்னை கொல்ல போகின்றவன் வேறெங்கோ வளர்கின்றான்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய்ட்றா. அன்னிலேருந்து அவனுக்கு ஒரு மனக்குழப்பம், ஒரு மனக்லேஷம். எப்போ எங்கே இருக்கோ அந்த குழந்தை, எங்கே பிறந்திருக்கோ அப்படின்னு ஒரு இதுக்கு நடுவில் போன கதையில் எப்படி கோகுலத்தில் கொண்டு போய் விட்ட அந்த கண்ணனை எப்படி அவள்லாம் கொண்டாடுறா, கோகுலவாசிகள்லாம் கொண்டாடுறா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது கோகுலத்துலேருந்து நந்தபாபா என்ன பண்ணுறாரு, இந்த 5வது அத்தியாயத்தில் நந்தபாபா கம்சனுக்கு கப்பம் கட்டுறதுக்காக அங்கே வரார். ஸோ மதுரா நகரத்துக்கு வரார். ஸோ அப்போ இந்த வசுதேவருக்கு ஏதோ சில அபசகுனங்கள்லாம் தோன்றுறது. அப்போ நந்தபாபா பார்த்து சொல்கிறார், நம்ம குழந்தைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாரு. நம்ம குழந்தைகள்னு ஜென்ரலாக கேட்குறச்சே ரோகிணியோட புள்ள இந்த பலராமனும் அங்கே இருக்கான் இல்லையா, இவரோட புள்ள அவரோட புள்ள. ஸோ அவள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு ஜென்ரலாக கேட்டுட்டு, எனக்கு ஏதோ சில அபசகுனங்கள்லாம் தோன்றுது, அதனால் நீ இங்கே ரொம்ப நாள் இருக்காத, நீ கடகடன்னு கப்பத்தை கட்டிட்டு திரும்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் வசுதேவருக்கு இன்டைரக்டாக இண்டிகேட் பண்ணுறாரு. பிகாஸ் ஹீ கம்ஸ் டு நோ வாட் இஸ் கோயிங் ஆன். அதாவது கம்சன் ஒரு கூட்டுறான், மந்திரி சபையெல்லாம் கூட்டி என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். அப்போ அவள்லாம் சொல்கிறா, உன்னை கொல்ல போகிறவன் இங்கே தான் பிறந்திருக்கான், எங்கேயோ பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் போய் இந்த 10 நாளில் என்னென்ன குழந்தையெல்லாம் பிறந்திருக்கோ எல்லா குழந்தையும் அழிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்குறா. ஸோ அவன் என்ன பண்ணால் ஒரு அசுரனையாக இப்போ அனுப்ப போகிறான். முதல்ல பூதனை தான் முதல்ல he has been deployed in this mission. ரொம்ப ஒரு கோர ரூபமுள்ள ஒரு ராட்சசி. அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கெல்லாம் அவளோட ரூபத்தை மாற்றிக்கிறதுக்கு உண்டான இது இருக்குது, பவர் இருக்குது அவளுக்கு. தன்னை ஒரு அழகிய பொண்ணாக மாற்றிண்டு அங்கேருந்து கோகுலத்துக்கு வரா. அவளை பார்த்த உடனே ஏதோ மகாலட்சுமியே நேராக வந்த மாதிரி இருக்குது அங்கே இருக்கிற கோகுலவாசிகளுக்கெல்லாம். அதனால் ஒருத்தரும் ஒரு கேள்வியும் கேட்கல. அவருடைய அந்த பூத்தனையோட நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அவள் எல்லாரோட மனசையும் கவர்ந்துடுறா. எல்லாரோட உள்ளத்தையும் கவரும் வண்ணம் இந்த கோபியர்கள்லாம் கேட்குறா, இவ யார், இவ சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரி இருக்காளே, இவ யாருன்னு. இவெல்லாம் குழந்தைய கையில் வச்சுட்டுருக்கா. அவளை பார்த்த உடனே அவள்கிட்ட கொடுத்துட்றா. பின்னாடி என்ன பண்ணுறா, அந்த குழந்தைய வச்சுட்டு குழந்தையோட கொஞ்ச நாள் விளையாடி தன்னோட மார்போடு அந்த குழந்தைய அணைச்சிக்கிறா. இவாளுக்கெல்லாம் தெரியாமல் அவளுடைய மார்பகத்தில் விஷம் தடவின்னு வந்திருக்காவும். அந்த மார்போடு அந்த குழந்தைய அணைச்சி அந்த குழந்தைக்கு அந்த விஷப்பாலை கொடுக்குறா. கண்ணனுக்கு தான் தெரியுமே, அவர் பகவானாச்சே இல்லையா. அவன் பயமே இல்லாமல் அவன் மடி மேலே ஏறி உட்காண்டு அவளோட விஷம் நிறைந்த அந்த முளைப்பாலை இவர் மாம்பழத்தை எப்படி உரிவாளோ அந்த மாதிரி உரிய ஆரம்பிக்கிறார். கண்ணனுக்கு ஏற்கனவே கோவம், ஏன்னா இவ வீடாக பொழுது எல்லா குழந்தையும் கொண்டுட்டு வந்திருக்கா என்ன. அதனால் அவன் பால் சாப்பிட்ற மாதிரி அந்த பாவனையில் அவளோட உயிரையும் சேர்த்து குடிச்சுட்றான். அவளால் தாங்க முடியல,
அப்படி ஒரு கூச்சல் போட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி வரா. அவன் விடுறதா இல்லை. அந்த இதில் என்ன ஆறுது, அவளோட நிஜ ரூபம் வெளியில் வந்து விடுறது. அப்படியே அவளோட ராட்சச ரூபம் வந்து கண்ணெல்லாம் பிதுங்கி அவளோட அந்த அரக்கி வடிவத்தோட வெளியில் வந்து அப்படியே விழுந்துடுறா. அது எவ்வளோ பெரிய உருவமாக மாறுறதுன்னு பாகவதத்தில் வர்ணிச்சிருக்கா. அவளோட உடல் வந்து 6 குரோச இடைவெளியம். இந்த கோகுலத்தை ஒன்றும் அழிக்கலை. அது அப்படியே அந்த கம்சனோட காடு அங்கே இருக்குது. இங்கேருந்து ஆரம்பித்து 6 குரோச தூரம். ஒரு குரோசங்கிறது 2 மைல். அந்த உடம்பு அந்த பூத உடல் 12 மைலுக்கு பரவி இருக்கான் அந்த உடல். அவ்வளவு பெரிய சரீரம். அதுக்கு மேலே அந்த மார்பகத்தில் கண்ணன் உட்காந்து விளையாடின்னு இருக்காங்க. உடனே இந்த கோபிகைகள்லாம் பயந்து போய், என்னடா அது நம்ம கண்ணன் அங்கே விளையாடின்னு இருக்கானேன்னு, பயமே இல்லாமல் விளையாடின்னு இருக்கானேன்னு அந்த உயிரற்ற அந்த பூதனையோட மார்பிலேருந்து கண்ணனை மெதுவாக தூக்கி, அவளுக்கு தெரியுமா இவர் தான் பெருமாள்னு. ஸோ உடனே பகவன் நாமாவெல்லாம் சொல்லி அவனுக்கு ரக்ஷை பண்ணுறாளாம். அவளுக்கு தெரிஞ்ச ரக்ஷை எல்லாமே பசுமாடால் ஆனது தான். அந்த பசுமாட்டு வாலை எடுத்து அதை சுற்றி அவருக்கு ஒரு ரக்ஷை பண்ணி, அந்த பசுமூத்திரம், அந்த பசு குழம்பில் இருக்கிற அந்த புழுதி, இதையெல்லாம் எடுத்து அவன் மேலே நன்னா தடவி அவனை குளிப்பாற்றாலாம். அந்த கோமயத்தால் நெற்றி முதலிய 12 அவயங்களிலே ஒரு அவயங்களிலும் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தான்னு சொல்லி 12 திருநாமங்களை சொல்லி அவனுக்கு வந்து ரக்ஷை பண்ணுறான். கோபிகைகள் அவனுக்கு ஆச்சமனம் செய்து தன் கைகளிலும் அங்கங்களிலும் தனித்தனியாக நியாசங்களை செய்து பின் குழந்தையின் உடலிலும் பீஜ நியாசம் செய்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு பாகவதத்தில். இது ஒரு புறம் இருக்க, நந்தபாபா திரும்பி வரார். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிருக்கார் இல்லையா, அங்கே ஏதோ அபசகுனங்கள்லாம் இருக்குப்பா, ஊரில் ஏதோ நடக்க போகிறது, நீ உடனே ஓடிப்போ. ஸோ அங்கே அவர் வந்து பார்த்தா இங்கே ஒரு பெரிய பூத உடல் 12 மைலுக்கு இங்கே வந்து ஒரு சரீரம் சாஞ்சு கிடக்கிறது. ஒரே ஊர் முழுக்க ஒரே சத்தம். எல்லாரும் பயந்து போய் நிற்கிறா பிரமிச்சு. எந்த பாபா நினச்சிக்கிறாராம், பற்றியா இந்த வசுதேவர் வந்து ரொம்ப பெரிய ஞானிப்பா. அவர் முக்காலம் அறிந்த ஞானி. எப்படி இதெல்லாம் அவர் வந்து இவ்வளோ கிளியராக முன்னாடியே எல்லாம் எனக்கு தீர்க்கதரிசி மாதிரி சொல்லிட்டார் பற்றியா. ஹீ இஸ் ரியலி எ கிரேட் அது ஞானி அப்படின்னு நினச்சிக்கிறாராம் இவர். இப்போ இந்த உடலை எப்படி தகனம் பண்ணுறதுன்னு அவள்லாம் யோஜனை பண்ணுறா. ஏன்னா அது 12 மைல் தூரம் இருக்குது. எல்லாரும் கோடாரி அந்த இதெல்லாம் கடப்பாறையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து துண்டு துண்டாக வெட்டுறாலாம், கட்டையாக பண்ணுறாளாம் அந்த உடலை. இப்படி கட்டையாக பண்ணி அடுக்கி அதை எரிக்கிறச்சே அந்த உடல்லேருந்து எழுந்த புகை இருக்கே ரொம்ப மனமுள்ள இதுவாக இருக்கான் அந்த இது. ஸோ இதில் வேடிக்கை என்னென்னா, கண்ணன் உரியர்ச்சே அந்த பாலை குடிக்கிற மாதிரி உயிரை உறிஞ்சினான். உயிரை மாத்திரம் உறிஞ்சலையான், அவளுடைய பாவங்களையும் சேர்த்து உறிஞ்சிட்டானா. அதனால தான் இது வந்து இந்த கதைக்கு பேர் பூதனா மோக்ஷம் அப்படின்னு இருக்கும். பூதனா வதம்னு இருக்காது பார்த்தேன்னா, பூதனா மோக்ஷம். அவளுக்கு மோட்சம் கிடைச்சி. இந்த பூதனா மோட்சத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் மீண்டும் ஒரு தாயின் பாலை குடிக்கும் நிலைமை உண்டாகாது அப்படின்னு பலஸ்ருதி. அரக்கியாக இருந்தாலும் அந்த தாய் பாவத்தில் அந்த பால் கொடுத்ததுனால தாய் பெரும் சொர்க்கம் இவளும் பெற்றாள், இவளுக்கும் அந்த சொர்க்கம் கிடைச்சது, அந்த மோட்சம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாள். சொர்க்கத்தை விட மேலே ஒரு படி இல்லையா. இப்படி இருக்க, இப்படியெல்லாம் இருக்கச்சே ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அன்போட பால் கொடுக்குறாளே, தினம் தினம் பால் கொடுக்குறாளே, அவளுக்கெல்லாம் முக்தி நிச்சயம் என்பதை சொல்லவும் வேண்டுமா அப்படின்னு பாகவத்தில் சொல்லிருக்கு. இதே தான் தேசிகனும் யாதவாபிதயத்தில் சொல்லிருக்கார். பூதனையின் பாலை கண்ணன் உறிஞ்சினான், பாலை மட்டுமல்ல அவள் உயிரையும் உறிஞ்சினான், உயிரை மட்டுமல்ல அவள் பாவங்களையும் சேர்த்து உறிஞ்சினான். அவர் மீண்டும் அந்த பூதனை பிறவாதபடி செய்தான், அவளுக்கு மோட்சத்தை அளித்தான். கண்ணனின் இந்த லீலையை படிப்பவர்களும் கேட்பவர்களும் பிறப்பு இறப்பு அற்ற பேர் இன்ப நிலையை அடைவார்கள் என்று தேசிகனும் சுவாமி தேசிகனும் யாதவாபிதத்தை சொல்லிருக்கார். ஸோ இதோட பூதனா மோட்சத்தை நீ முடிச்சுக்கிறோம். So we have been seeing Dasamaskandam in Srimad Bhagavatam. We started with
Parikshit asking Shugabrahmam at the end of 9th Skanda, when Shugabrahmam was trying to narrate Krishna Katha in just 2 slokas, that is when Parikshit immediately stopped Shugabrahmam and said, you have to narrate Krishna Katha in detail. Sri Krishna has saved my great-grandmother, my grandmother, she has saved my mother, she has saved me when Aswathama was trying to kill me. So much Krishna has done. We owe so much to Lord Krishna. You have to tell me Krishna's story in detail. That is when he starts. Shugabrahmam narrates the story in 90 chapters. So far we have seen 4 chapters in Dasamaskandam. That is, we all know about Devaki and Vasudeva, how they gave birth to so many children, how Kamsa killed all of them, then how Lord Yogamaya was born, how Balarama was born, how Lord Krishna himself was born as Changuchakra Gadadhariyaga Tam Arpudam Balagam Ambujekshanam. He was born as Parabrahmam. Then how he instructed Vasudeva to leave him at Nanda Baba's place in Gokulam, and how he brought Yogamaya and gave it back to Kamsa. And then Yogamaya, when Kamsa was about to kill, then Yogamaya told Kamsan that the person who is going to kill you, he is already born and he is growing somewhere. That is when Kamsan called the council of his ministers and asking them for suggestion. Then they all tell him, so obviously if the baby is born in the last 10 days in the neighboring villages, let us go and kill all the babies who are born in the last 10 days. So Kamsan is sending all the ministers one by one, and the first Rakshasi which was assigned by Kamsan was Poothana. That is the story we see today. That is called Poothana Moksham. So Poothana, one of the Asuras under Kamsa's ministry, starts walking towards Gokula in disguise. She dresses herself like a beautiful woman, almost Sakshat looking like Mahalakshmi, and she is winning the hearts of all the Gokulavasis. Right? Everybody was stunned to see this girl, and they have no hesitation in believing her. So the moment she entered, when they were holding Krishna, with no reservations, they gave Lord Krishna, the baby, to Poothana. So Poothana, she took the baby Krishna in her arms and began to nurse him. And she has already have poison on her breast. So she came prepared. She has been killing systematically all the children born in that area. Now she is here. She took the baby Krishna in her arms and began to nurse her and breastfeed her the poisoned milk. Right? So that he would soon die. That is her intention. But this is not an ordinary baby. This is not an ordinary baby. Krishna knew what had happened. Krishna closes his eyes, kept on sucking her breast, and at last sucked not only the milk, sucked the very life out of her. All that was left was her huge, ugly carcass. So, one good thing that happened is not only he sucked everything, not only he sucked the life, he sucked all her sins too. She was so blessed, such a blessed soul. That is why they call this story Poothana Moksham, right? The mukti to Poothana, liberation to Poothana. They don't call it Poothana Vatam. The whole Vrajabhumi, the Gokulavasis, they were in turmoil. The gopis and gopalas, they were all stunned at the sight. The Poothana could not bear the pain when Krishna started sucking her life. The huge body, she came out. When she came out of the house, unable to bear the pain, her real Rupam, her real Swarupam came out. And it had stretched almost for 12 miles. That is what has said in Srimad Bhagavatam. The real body had stretched up to 12 miles in Kamsa's forest there.
So even to set the body on fire, the Gopalas and Gopis, they had to cut the body into pieces and stack it up to set it on fire. But strangely enough, when the body burned, a sweet smell of sandalwood began to spread everywhere. Some say that by feeding Krishna and touching his feet, Poothana had been purified of her sins. Or you could say that by feeding him, although her milk was tainted with poison, she had become his mother. So Nanda Baba was returning back from Mathura, and he was stunned to see what was going on. Then the Gokulavasis were telling him what was going on, how Poothana got killed, and how baby Krishna was playing on top of this 12-mile stretched Poothana, and how our Krishna was playing there, and how all the gopis brought Krishna and gave him raksha made of gomutram and from the sand, from the dust of the cow's feet. And also they were briefing Nandagopa as to what had actually happened. And Nandagopa could not believe what Vasudeva had said. When he was visiting Vasudeva, Vasudeva had already warned him that something amiss is happening in Gokulam, please rush. So Vasudeva must be a great mystic. That's what Nanda Baba thought. He is a great soul, man. He must be a great mystic. He is able to foretell what was going on. So this is the end of the 6th chapter in Srimad Bhagavatam, called Poothana Moksham. So even Poothana got liberation, right? That is how many souls are going to attain mukti in Krishna Avadaram, we are going to see. And this is the first one. Narayan, Narayan.